பேச்சில் மூக்கை நுழைத்த சீனர்களின் மூக்கை அறுக்க வேண்டும் என்பதற்காகவும் ராஜேந்திர சோழன் கடாரத்தை நோக்கி படையெடுத்து சென்றார். படையெடுப்புக்கு தயாராகியிருப்பினும் அந்த கப்பல்கள், அந்த களங்கள் எப்படி இருந்தன என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். அவைகள் அனைத்தும் பாய்மர கப்பல்களாகவே இருந்தன. ஒரு பாய்மர கப்பலில் கிட்டத்தட்ட 300 - 500 வீரர்கள் வரை செல்லலாம் என ஆய்வாளர்கள் சொல்கின்றனர். ஒரு கப்பலில் 300 - 500 என்றால் அலை கடல் நடுவே பலகலம் செலுத்தி என்கிறார்களே, கிட்டத்தட்ட 600 - 1000 கப்பல்கள் வரை சென்றிருக்கலாம். ஒரு கப்பலில் 300 வீரர்கள் என்றால் கூட லட்சக்கணக்கில் வீரர்கள் கடாரத்தை நோக்கி சென்றிருக்கிறார்கள். இவையோடு மட்டுமல்லாத குதிரைப்படையும் யானை படையும் சென்றிருக்கிறார்கள். பெரும் படைகள். சரி, இப்படி செல்கிறார்கள். இவர்கள் சென்ற பாதை என்னவாக இருக்கும் என்பதை பூனேவில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் கிட்டத்தட்ட